தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆ, தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் 2, 3 மாதங்கள் தான் இருக்கு. அறிவிப்பு வெளியிட அப்படின்னு பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அரசியல் களம் அப்படிங்கிறது பரபரத்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வாழும் க க கட்சியைச் சேர்ந்தவர்கள் அறிவிப்புகள வெளியிட்டுட்டு இருக்காங்க. பல திட்டங்கள வெளியிடுறத பார்க்கிறோம். பல திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள், பல ப இது ப ரொக்கப்பணம் குறித்த அறிவிப்பு அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சைடு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில பேசும்பொழுது சொல்றாரு, பட்டியலின தம்பதியினருக்கு கான்கிரீட் வீடுகள் இலவசமாக கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வைக்கிறாரு. தேர்தல் காலம்னாவே வாக்குறுதிகளுக்கு பஞ்சமே இருக்க போறதில்ல அப்படின்றது தெரிந்த விஷயம்தான். பட் இல்லம் வீடு கொடுக்கிற திட்டம் அப்படிங்கிறது பல பெயர்கள்ல, பல ரூபங்கள்ல இந்தியாவிலும் இருக்கு. மத்திய அரசு சார்பிலும் இருக்கு, மாநில அரசு சார்பிலும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு வீடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாக்குறுதி இது? எதை நோக்கி இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதை உண்மையிலேயே நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்குதா? இப்ப இருக்கக்கூடிய தமிழகம் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி சூழல பார்க்கும் பொழுது இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமானதா? அப்படின்னு பல ஆங்கிள்ல இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெகதீஷ் சார், சொல்லுங்க, இந்த வாக்குறுதியை எப்படி பார்க்கறீங்க? கள்ளக்குறிச்சியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பா ஏற்கனவே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தாருன்னு பாக்குறோம். இப்ப திரும்பவும் இது கொடுக்கப்படுகிறது. இப்ப என்ன ஐடியாவோட இந்த வாக்குறுதியை கொடுத்திருப்பாருன்னு நீங்க பாக்குறீங்க? என்ன டார்கெட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீங்க கடைசி வாரம் நம்மளுடைய தினமலர்ல இதே மாதிரி வாக்குறுதிகள் குறித்த ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல நான் ஒரு வார்த்தை கடைசியா சொன்னேன், நம்ம காதுகள் வலிக்க வலிக்க இந்த மாதிரியான நிறைய வாக்குறுதிகள் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு நம்ம சொன்னேன். அது தொடர்ச்சியா நடக்க போது. நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தல் இன்னும் வர்ற வரைக்கும், என்ன சொல்லப்போனா தேர்தல் நாட்கள் வரைக்குமே இந்த மாதிரியான நிறைய வாக்குறுதிகள் நம்மளால முடியுதோ முடியலையோ, யார்கிட்ட கேட்கிற, அண்ணன் தானே கேட்கிற, கேளு அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சியிலும் கொடுக்க போறாங்க. எந்த கட்சியும் இதுக்கு எந்த எக்ஸப்ஷன் எல்லாம் கிடையாது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், மேபி கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் எல்லாருமே கொடுக்கதான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கின்றேன். இன்னைக்கு எப்படியாவது என்ன செஞ்சாவது தன்னுடைய வாக்குகளை பெற வேண்டும். திமுகவிற்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். அதிமுகவிற்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதுல இப்போ கட்சிகளை எந்த இடத்துக்கு நகர்ந்து வரானா, இது இங்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க கட்சியில எந்த இடத்துல வரானா, இப்ப இந்த பணம் பத்தி நீங்க சொன்னீங்க, நேரடியாக நான் கேஷ் டிரான்ஸ்பர் பண்றேன், நீ நேரடியா அந்த கையில அந்த பணத்தை பார்க்கலாம், உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் விழுந்துகிட்டே இருக்கும் பாரு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க குவாலிட்டியா என்னால உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க கல்வி, மருத்துவம், இல்ல இன்னப்பிற வசதிகள் எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்க முடியாது. நீங்க இப்ப என்ன எல்லாருமே குறை சொல்றீங்க, நீங்க கல்வியில பிரச்சனை இருக்கு, மருத்துவத்துல பிரச்சனை இருக்கு, நான் நிம்மதியா வாழ்றதுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, எந்த ஆட்சியால செஞ்சிட முடியாது, இன்னொன்னு நீண்ட கால திட்டங்கள்லாம் வகுத்து எங்களால செயல்பட முடியாது. அப்ப உங்களால ரியலைஸ் பண்ற அளவிற்கு, உங்களால கையில இந்த பணத்தை தொட்டு பாக்குற அளவிற்கு, வீடுதான் தொட்டு பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு பெரிய யோசனை எல்லாம் இல்ல. அதுல இதை செய்யறதுல எங்களுக்கு பெரிய விருப்பமே இல்ல. இதை நோக்கிதான் நாங்க போறோம். இதுதான் வாக்காளர்களை கவரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இதான் வாக்காளர்கள் விரும்புறாங்க போல இருக்கு அப்படிங்கிற இடத்திற்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நகர்றாங்க. நீங்க கேஷ் டவுன்லோட் பண்றது எல்லாமே அது ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த இலவச திட்டங்கள் பின்னாடி அதுதான் நேரடியாக அதை உணர முடியும் அப்படிங்கிற இடத்துலதான். எந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க அவருக்கு சட்ட சமூக ரீதியாக எந்த வாக்கள் ரொம்ப குறைவா இருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பட்டியலின மக்களுடைய வாக்கள் ரொம்ப குறைவா இருக்குங்க. ஏங்க குறைவா இருக்கு? ஏற்கனவே வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விசிக்கு அந்த வாக்களை எடுக்கிறாங்க, திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. திமுக விசிக்கு காம்பினேஷன் எப்படி திமுக காங்கிரஸ் காம்பினேஷன் மாதிரி இந்த வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்குது. திருமாவளவன் அவர்களை ரொம்ப முக்கியமான ஒருத்தரா ஸ்டாலின் ஏன் கருதுறாருன்னா, அந்த வட மாவட்டங்கள் வாக்குகள் அவருக்கு திருமண நெருக்கமா தான் வருது அப்படிங்கிறது. தென் மாவட்டத்திலையும் இப்ப கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இல்ல மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப அந்த இடத்துலயுமே திமுக அதிமுக பட்டியலின மக்கள் யார் பக்கம் அதிகமாக இருக்கிறாங்க? நீங்க இவங்களா இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கலாம், இல்ல இங்கிட்டு ஆதிதிராவிடர்களா இருக்கலாம், எல்லாருமே திமுக பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே,
இப்ப புது பிளேயரா ஒருத்தர் வர்றாரு, அவர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் வர்றாரு. விஜயோட வாக்குகள்ல எதுங்க பிரதானமான வாக்களா இருக்கு? அவருக்கும் பட்டியலின மக்களோட வாக்கள் அதிகமாக இருக்கு. நீங்க அவர் கொள்கை தலைவராக அம்பேத்கர் ஏற்கிறாரு, தன்னோட முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்துறாரு. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அடுத்தபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நமக்கான பட்டியலின வாக்குகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க விஜய இந்த கூட்டணிக்குள்ள முதல்ல எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ததுக்கு ஒரு காரணம் கூட, திருமாவளவனை கூப்பிட்டு பாக்குறாரு, அவர் வரல. அவர் என்னமோ சொல்லி பாக்குறாரு, திருமாவளவன் உங்களுக்கு சரியான மரியாதை இல்லை, நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு, எதுவுமே நடக்கல. அப்ப விஜய் வந்தாலாவது இந்த பட்டியலின வாக்கள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நமக்கு அது பயன்படும் நினைக்கிறாரு. அப்பயும் அது நடக்க அந்த கூட்டணி நிறைவேறல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சென்சஸ் படி நம்ம பார்த்தோம்னா, எனக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புல நமக்கு தெரியாது, பட் சென்சஸ் படி அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டவர்கள் பட்டியலின மக்கள் தான். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், எல்லா சமூக குழுக்களையும் சேர்த்து சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாக்கள் என்பது மிக மிக முக்கியமான வாக்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நீங்க ஜென்ரலா நீங்க பட்டியலின மக்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவர்கள் நடத்தப்படும் விதம் என்னவாக இருக்கின்றது? வேங்கவேல் பிரச்சனை பேசுறோம், மேல்வாதி பிரச்சனை பேசுறோம், நீங்க பல இடங்கள்ல இன்னும் மாணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுறோம். இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இந்த 5 வருடத்தில், இல்ல இன்னும் சொல்லப்போனா அவர் ஆட்சி காலத்தில் இதையெல்லாம் சரியாக செய்தார். வேங்கவேல் குறித்து பேசுறது கூட திமுக எப்படி மௌனமா இருந்தாங்களோ அதே மாதிரி அதிமுக மௌனமாகத்தான் இருந்தார்கள். மேல்பாதி கோயில யாருப்பா இந்த பஞ்சாயத்து காரணம் தான்? அதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக அமைச்சர்கள், அங்கே வன்னியராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆணவ படுகொலை குறித்து அதிமுக எவ்வளவா பேசியிருக்காங்க? இது ஒரு சிறப்பு தனிச்சட்டம் குறித்து எல்லாம் பேசுறாங்களா? இல்லங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் ஆனா வாக்குகளை கவர வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பட்டியலின மக்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு இல்லையா, அதை நான் வீடு கட்டி கொடுப்பேனா அப்படின்னு இந்த மக்களை நாம் ஏமாற்றி விட முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நோக்கி இவர் போகிறாரோ அப்படின்னு தான் தோணுது. அது மகளிர் மாநாட்டில் உட்காந்து பேசும்பொழுது இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நீங்க ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் குறித்த பார்வை அக்கறை எனக்கு இருக்கிறதா, இல்லை அவர்கள் வாக்களை பெறுவதற்கு நான் ஏதாவது ஒண்ணு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வாக்களை பெறுவதற்கு இதை சொன்னா அந்த மக்கள் ஏமாந்துருவாங்க, இல்ல பொதுவா அவங்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இதுல பிரதானமா தெரிகிறதே தவிர, எனக்கு அவர்கள் படும் துன்பம் அதுல இருந்து அவங்க மீள வேண்டும். ஏன்னா நீங்க நம்ம தலித்து மட்டும் பேசணும்னா அது ரொம்ப நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப அதற்கு நான் இது மறுபடியும் சொல்றேன், திமுக ரொம்ப இல்ல, நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் திமுக ஸ்டாண்டும் அதிமுக ஸ்டாண்டும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. நீங்க ஆணவ படுகொலைகள் இருக்கலாம். இன்னைக்கு சும்மா சால்ஜாப்புக்கு என்ன சொல்றாங்க, ஆணவ படுகொலைக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சிட்டோம், அந்த குழு படிப்பாங்க. எப்ப குழு அமைப்பீங்க? நீங்க 5வது வருஷத்துலயா? அந்த குழுவோட ரிசல்ட்ஸ் வரப்போதா? நீங்க அந்த ஆட்சி விட்டு போறதுக்குள்ள அந்த சட்டம் ஏற்றுவீங்களா? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நீங்க ரொம்ப எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, உங்க கேள்வியை தவிர்க்கிறதுக்கு நான் குழு போட்டு வரேன், அவ்வளவுதான். திமுகவும் இதுல பெரிய ஒழுங்கெல்லாம் கிடையாது. வேங்கவேலா இருக்கலாம், இல்ல மேல்பாதியாக இருக்கலாம், இல்ல பொதுவாக நடக்கின்ற ஆணவ படுகொலையாக இருக்கலாம். இருவருக்குமே பெரிய அக்கறை எல்லாம் இங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா பல நேரங்களில் திருமாவளவன் அவர்களே தோழமை சுற்றுலா தான் செய்ய முடியுதே தவிர அவராலையும் பெருசா பேச முடியல. அவர் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு. என்னங்க, நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நீங்க எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இருவருக்குமே பெரிய அக்கறை எல்லாம் இல்லை. ஆனால் இந்த வாக்குகளை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளாக இருப்பதனால் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க, அவ்வளவுதான். ஆதித்தன் சார், இது நிஜமாவே இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது அவர்களை ஈர்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வீடு கட்டித்தரோம், கான்கிரீட் வீடு கட்டித்தரோம், அதுவும் தம்பதியினருக்கு அப்படின்னு சொல்றது வாக்குகளை கவர்வதற்காக தான் அப்படின்னு புரிய முடியுது. ஆனா அது நிஜமாவே அந்த பலன் அதுக்கு கிடைக்குமா இந்த வாக்குறுதிக்கு? அதாவது தமிழ்நாட்டில் வீடு கட்டும் திட்டம் 2-3 வீடு கட்டும் திட்டம் இருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பசுமை வீடுகள் கட்டும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த மாதிரி 3 விதமான வீடு கட்டும் திட்டம் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான வீடு கட்டும் திட்டத்திலையும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா கூட அவங்களுக்கு பட்டா நிலம் இருந்தால் தான் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சமத்துவபுரத்துல 100 வீடு வச்சு ஒரு சமத்துவம் உருவாக்குனா அதுல மட்டும் 60% நிலத்தோட தலித்து மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அது கலைஞர் இருக்கும்போது. இப்ப பெருசா ஒன்றும் சமத்துவபுரம் தொடங்கப்படலை. ஆனா எடப்பாடி நேற்று அறிவித்தது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, இடம் வாங்கி நாங்க வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதான் புதுசு. ஏன்னா இடம் வாங்கி, ஏன்னா இது வரைக்கும் எல்லா திட்டமே பட்டா நிலம் உங்களுக்கு இருக்கணும். இல்லை ஆயுதரோட தாட்கோல கூட பட்டா நிலம் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குது, இல்லாட்டா நிலத்துல பாதி அளவு கடன் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு திட்டம் இருக்கு ஆயுதராடர்களுக்கு, தலித்து மக்களுக்கு. ஆனா இவர் சொன்னது நிலம் வாங்கி புதுசா காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்போங்கிறது தான். அதனால அது நிலம் வாங்கி எல்லாம் சேர்த்தா எப்படி 10 லட்சம் 5 லட்சம் ஆயிரம், 10 லட்சம் ஆயிரம். இது நல்ல திட்டம் தான். அவங்களுக்கு இடம் புதுசா கிடைக்கிறது. ஏன்னா பட்டியல மக்களுக்கு இடம் கிடைக்கிறதே பெரியது. ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி தான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் நல்லதுதான். அது எந்த அளவுக்கு அவர் எப்படி நிறைவேற்றுவார்னா, கடைசியில் வறுமை கோட்டுக்கு கீழே வைப்பாங்க. தகுதி பட்டியல் இப்போ 1000 ரூபாய்க்கு தகுதி போட்டாங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு பிறகு நிலம் கொடுப்பாங்க. காங்கிரீட் வீட்டை என்ன செய்வாங்க, நிலம் கொடுத்தோடனே
இந்த கலைஞர் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அல்லது பசு வீடு அதில் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வந்து ஆட்சிக்கு வந்தா. ஏன்னா வாக்குறுதி வந்து வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து 2011 சென்சஸ் படி 20% தலித் மக்கள் இருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 6% கூடியிருப்பாங்க வச்சிருக்கேன். வட மாவட்டங்கள் தான் அவங்க அதிக நெருக்கமா அடர்த்தியா இருக்காங்க. அதன் விளைவு தான் அவர் சொன்ன மாதிரி விசிகே அவங்களும் அங்கே இதாக இருக்காங்கனால அங்கே போய் அந்த கள்ளக்குறிச்சியில் போய் அவர் அறிவிச்சிருக்க எடப்பாடி. அது எந்த அளவுக்கு இருக்கும்போது நிலம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வீட்டு வசதி வாரிய இடங்க வந்து வீடு கட்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடு விற்காம கிடக்கு. இந்த மாதிரி வீடுகளை கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் ஒரு குறைஞ்ச இருக்கும். ஆனால் அவங்க பாட்டு சரி தேர்தல் நேரத்தில் நம்ம அவங்க அறிவிக்க வேண்டியதான், நம்ம கேட்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் நிலைமை. இல்ல இது இது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு டார்கெட் பண்றான்னு நீங்க சொல்றீங்க. 26% அப்படின்னா கூட நீங்க தம்பதியினர்னு பார்த்தாக்கா எவ்வளோ இருப்பாங்க. வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேரு, இனிமே அது நீங்க சொல்ற மாதிரி எந்த திட்டத்திலையும் பயனடையாதவர்கள் எத்தனை பேரு, இப்படியெல்லாம் பார்த்து குறைச்சிக்கிட்டே வந்தா ரொம்ப கம்மியா தான் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ வந்து இதுக்கு பலன் யோசிக்காம அவர் வந்து இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்க முடியுமா? ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குன்னு தானே பார்க்கணும். ஏற்கனவே மீண்டும் வந்து பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டர் மானியம் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஆரம்பிச்ச திட்டம், நிப்பாட்டப்பட்ட திட்டம். அந்த இப்படி அவர் ஆரம்பிச்ச திட்டம் தான் தாலிக்கு தங்கம் கொண்டு வருவோன்றாரு. அப்போ வந்து தங்கத்தின் விலை வந்து 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டு நிலையாம இல்லை இருக்கு. அப்போ எந்த அளவு 1 பவுன் கொடுப்பாங்களா, 1 கிராம் கொடுப்பாங்களா, அது எல்லாம் இப்படி அவர் ஒரு கணக்கு போடாமலே அவர் அறிவிக்கிறாரு. பழைய திட்டங்கள் தான் அறிவிக்க, புதுசான சிந்தனை எதுவுமே கிடையாது. இப்போ புது திட்டம் திமுக வர இது வரைக்கும் அவங்க புது திட்டம் எதையும் அறிவிக்கல. பழைய திட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக அறிவிச்சது பொங்கலுக்கு இதுவரையும் ஹையஸ்ட் 3000 பே பண்ணியிருக்காங்க, கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் புதுசா. தேர்தலுக்காக புதிய திட்டம் குழு அமைச்சு அதில் தான் அறிவிப்பாங்க. இவரே இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதாவது அந்தந்த பகுதிக்கு ஏத்தாப்புல அவர் சொல்றாரு தான் நினைக்கிறேன் எடப்பாடி. அது 1000 இந்த தலித் மக்களுக்கு அதுக்குன்னு அவர் அந்த குழுவுலேருந்து ஒரு அவங்களோட ஃபீட்பேக் வாங்கி சொல்லியிருந்தாலும் நல்லா இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ சென்னை மாநகராட்சி இதுன்னா எங்க பார்த்தாலும் குறுக்கு நெடுக்குமா கேபிள் இருக்கு. ஆனால் டிடிஹெச் வந்த பிறகு அந்த கேபிளுடைய தொல்லை தாங்க முடியல, உயிரிழப்பெல்லாம் வருது. அந்த மாதிரி கேபிளே தடை பண்ணிடுவோம், கேபிள் வச்சிருக்கவங்களுக்கு இலவசமாக டிடிஹெச் கொடுத்துருவோன்னு அப்படி அதான் புதுசாக அறிவிங்க. அதை விட்டுட்டு இன்னும் பழைய காலத்திலே வீடு கட்டி கொடுப்பா, வீடு கூட எத்தனை ஆளுதான் சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்ல இப்ப இப்ப ஆளும் வந்து கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத பாக்குறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே பல அறிவிப்புகள், பல விஷயங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து பாக்குறோம். இப்போ 2-3 நாளா வந்து வரிசையாக அறிவிப்புகள், அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு, எல்லா ரேஷன் கார்டுக்கு 3000 அப்படின்னு சொல்ற ஒரு தொடர்ச்சியா வருது. அப்ப வந்து இது வந்து போய் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி போய் சேருமா? ஏன்னா இது உடனடியா கிடைக்கும். இது வந்து எப்ப கிடைக்கும்னு தெரியாது. பொதுமக்களை பொறுத்தவரையில செய்வோன்னு சொல்றதை விட செய்யறவங்கள தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. நீங்க பீகார்ல நம்ம இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் அரசு 10,000 கொடுக்குன்னு சொல்லிச்சு. ஆட்சியை பிடிக்க வர்ற இவர் வந்து என்ன சொன்னார், 30,000 கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ யாருக்கு ஓட்டு விழுந்தது? கொடுத்துட்டாங்க, ஓட்டு விழுந்தது. அதே மாதிரி திமுகவிலையும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. 30,000 கொடுத்துட்டாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு கூட இன்னும் 1700 சொல்லி அடுத்த மாதம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போ இதுக்கு தான் ஓட்டு போடும். ஏதோ ஏற்கனவே எடப்பாடி இந்த மாதிரிலாம் 1700 கொடுக்க முடியாதுன்னு ஒரு கருத்து போன தடவை தாரன்னு சொன்னா கூட அது முடியாதுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தார். அதனால ஆட்சியில் இருந்து கொடுத்துட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதையும் மீறி இவங்க வந்து அந்த கவர்ச்சியான திட்டத்துக்கு போகணும். இவங்க ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி இப்போ இலவச மிக்சி, கிரைண்டர்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதா புதுசா வந்தார். கலைஞர் டிவி சொன்னாரு. இவங்க வந்து இலவச மிக்சி, கிரைண்டர் டிவினாங்க, ஆடு மாடுன்னு சொன்னாங்க. அது புதுசா இருந்துச்சு, மக்கள் அதை வந்து வரவேற்றாங்க. இப்போ அந்த டிவிலாம் நின்று போச்சு. எப்போ அது திருப்பி இந்த டிவி மிக்சிக்கு போகலாம் இவங்க. அந்த மாதிரியா ஏதாவது பாண்டா கூட இது வரைக்கும் கொடுக்காத இலவச திட்டங்கள் இல்லாம புதுசா ஏதாவது சிந்தித்து மக்களுக்கு ஏத்தாப்புல கொடுக்கணும், அறிவிக்கணும். அந்த ஆங்கில எடப்பாடி எப்போ முடிவு பண்ணாலும் தெரியல. ஜெகதீஷ் சார், இந்த இடத்துல இப்ப எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இலவசங்கள் அறிவிக்கப்படுதோ அதை பொறுத்துதான் வாக்குகள் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம்டா முடிவே பண்ணிடலாமா? அப்ப ஏன்னா எல்லா 2 கட்சியும் இல்ல, எந்த கட்சிக்குமே இப்ப வரக்கூடிய எல்லா கட்சிகளும், களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிடதான் போறாங்க. அதுல வந்து பல இலவசங்கள் இருக்கதான் போகுது. இது எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி எவ்வளவு சதவீதம் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா தேர்தல் கதாநாயகன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே திமுக சொல்றாங்க.
ஆனா அந்த கதாநாயகன் வந்து கடைசி நேரத்துல மட்டும்தான் ஒரு கிளைமேக்ஸ்ல தான் வருவாருங்கிற மாதிரி தான் இன்னைக்கு திமுக இன்னைக்கு இன்றைய சமீபத்திய அறிவிப்புகள் இன்னைக்கு வந்து பழைய ஊதிய திட்டத்தை பழைய ஊதிய திட்டம் இல்ல ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்க கொண்டு வரது, லேப்டாப் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்துல பண்றது, இன்னைக்கு உட்கார்ந்து ஆசிரியர்கள்ட்ட பேசுறது, குழு அமைக்கிறது, இது எல்லாமே நீங்க இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 வருடத்தில் நாங்கள் ஏற்கனவே 80% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி சொன்னாரு. அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் 100, 110 வரைக்குமே போயிட்டாங்க. நாங்க சொல்லாதெல்லாம் செஞ்சிடும், எல்லாத்தையும் கணக்கு பண்ண 110 வரைக்கும் போயிடும் சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க ஏன்பா இப்ப கடைசி இடத்துக்கு இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொன்னு, இப்ப குழு அமைச்சிருக்காங்க, மறுபடியும் கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு அமைச்சு அவங்க வந்து முன்னாடி வந்து நிறைய செக்டார்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைன்ல ஆப் எல்லாம், ஏன்னா நேர்ல போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க, இப்ப இதே மாதிரி தான் நீங்க பண்ணீங்க, இதுல எவ்வளவு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க, பெட்ரோல் விலை குறைப்பேன் நீங்க, டீசல் விலை குறைப்பேன் நீங்க, கேஸ் பானை கொடுக்குறேன் நீங்க, பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கு திட்டங்கள் வகுக்கிறேன் நீங்க, இதெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்னு மக்கள் நேரடியாக கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு இவரோட பதிலே இல்லை. ஆனா மறுபடியும் நாங்க வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கும் தேர்தல் அறிக்கையை எழுதுறதுக்கும் நாங்கள் மறுபடியும் குழு அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே பாருங்க எவ்வளவு தைரியம் வேணும் அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன். இன்னொன்னு, இதே அதிமுக போன வருடம் நீங்க இந்த விஷயத்துக்கு சொல்றீங்க, நீங்க வீடு எப்படி கொடுக்கறது எப்படி சாத்தியம் கேட்கறீங்க. அதிமுக கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஒருவருக்கு வந்து அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க. 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருந்தாங்கன்னா 2 கோடி அரசு வேலைவாய்ப்புகள் எப்படி எங்க இருந்து உருவாக்குவாங்க? இருக்கின்ற அரசு வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்றதுக்கே இன்னைக்கு வந்து முடியாம இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாம் தணறதுங்கிறத பார்க்கின்றோம். ஏன்னா இதே திமுக 3 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து காலி பணியிடங்கள் இருக்கு, அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப போறோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு செவிலியர்கள் போராடும் பொழுது அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம், அப்ப முதல்ல காலி பணியிடங்களை முதல்ல நிரப்புங்க, நீங்க வேக்கண்ட் போஸ்ட கிரியேட் பண்ணுங்க, நீங்க தேவை இருக்கா மக்களுக்கான தேவை இருக்கா, வேக்கண்ட் போஸ்டே கிரியேட் பண்ணாம நீங்க அதுல ஒரு ஏமாற்றம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தேர்தல் அறிக்கைகள்லாம் முன்னாக்களும் பார்ப்பாங்கல்ல, இப்ப நிறைய எல்லாருமே தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க, தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு பேர் சாத்தியப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சாத்தியப்படுத்துன்னு சொல்லும்போது தமிழக வெற்றிக்கிழமை அவரோட சொன்னாரு, நான் சாம்பிள் மட்டும் விடுறேன், நான் வந்து யாரெல்லாம் வீடு இல்லையோ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன். அவர் ஒருபடி மேல போயிட்டார், யாரெல்லாம் வீடு இல்லையோ வீடு கட்டி கொடுக்குறேன்னாரு. நான் புரியல, யாருக்கு வீடு கட்டி கொடுக்க போறாரு, இவர் எந்த செக்டாரை வந்து இவர் கணக்குல வச்சுட்டு பேசுறாரு அப்படிங்கும் போது அவரே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கீங்க, நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கீங்க, அப்போ வாடகையில இருக்கிற எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறாரா இவரு, எனக்கு புரியல. இலவசமா கட்டி கொடுக்குறேங்கிறாரு, அவர் எங்க இருந்து கட்டி கொடுப்பாரு நமக்கு தெரியல. அதுக்கான செயல் திட்டமும் வரும்ன்றாரு, அதற்கான திட்டத்தோட தான் நாங்க வரோம், வெறும் அறிவிப்பா இருக்க போறதில்ல, அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தானே அவர் சொல்றாரு. உண்மையில அதான் செயல் திட்டம் தயவு செய்து கொடுங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஏன்னா நம்மள பார்க்கணும் இல்லையா, ஏன்னா நீங்க ஏற்கனவே நீங்க அந்த செயல் திட்டம் உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லோருக்கும் வாடகைதாரர்கள் எல்லோருக்கும் நான் மறுபடியும் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறது யாராலும் சாத்தியப்படுத்த முடியாத விஷயம். நான் சொல்றேன், யாராலையும் சாத்தியப்படுத்த முடியாது. இது எப்படி சாத்தியப்படுத்த, வாக்குறுதிகளை பார்த்து வாக்களிக்கல அப்படின்னு சொல்றீங்க, அப்போ இது வந்து ஈஸி தானே, எல்லா கட்சிக்குமே ஈஸியான ஒரு வேலை தானே, என்ன வேணா கொடுக்கலாம்ல, அப்ப மக்கள் வந்து கடைசியா கேட்க ஒண்ணும் போறது இல்ல. இல்லங்க, இது எல்லாமே ஒரு நரேட்டிவ்க்கு பயன்படுதுங்க. இப்ப நீங்க போன வாட்டி இந்த மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி விடியல் பயணம், இல்ல கடைசி நேரத்துல திமுக சொன்ன வாக்குறுதிகள், இந்த கல்வி கடன் ரத்து, நான் வந்து பழைய ஓய்வு திட்டம் உள்ள மறுபடியும் கொண்டு வருவேன், எல்லா போராட்டங்களுக்கும் போய் பகுதி நேர ஆசிரியர்களை நான் முழு நேர ஆசிரியர்களா ஆக்குவேன், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பேன், இது எல்லாத்தையும் அந்த செக்டார் வந்து உள்வாங்கிட்டாங்க. ஆமா பரவாயில்ல, திமுக தான் செஞ்சிருவாங்க பழகினா, 10 வருடங்களாக அதிமுக செய்யாத பல விஷயங்களை அதை செய்ய போறோம்னு சொல்லி நம்பினாங்க. நான் திமுக உடைய நீங்க வந்து துரோகம்ங்கிற வார்த்தை கடுமையாக இருக்கலாம், இந்த நேரத்துல சொல்லிதான் ஆகணும். அந்த காரணத்தினால் அவர்கள் மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கைகளை நம்புவார்களா, அது அதிமுக சேர்த்து சொல்றேன். ஏன்னா இப்ப அதிமுக வந்து இல்ல நாங்க ஒரு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துருக்கோம்னா நாங்க அதோட பெட்டரான ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க 10 வருடங்களாக செய்யாத ஒரு விஷயத்தை, இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். சரி, 17 ஆசிரியர்கள் உங்களோட ஆட்சி காலத்துலதான் 17 ஆசிரியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்க பர்மனன்ட் பண்ணல. நர்சஸ் உங்களோட ஆட்சி காலத்துல தொகுப்பூதியத்துக்கு ஆரம்பிச்சாங்க, நீங்க பண்ணல. அப்போ இதை மக்கள் மறுபடியும் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது, தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதே பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நீங்க அதான் சொல்லலையா, இப்ப ஆனா சில விஷயங்கள், இப்ப உதாரணத்திற்கு இந்த மகளிர் உரிமை தொகை போன்ற விஷயங்கள், இப்ப யாராவது துணிஞ்சு அதே நேரத்துல நான் நிறுத்திடுவேன், இப்ப விஜய் வந்து இல்ல நம்ம மகளிர் உரிமை தொகையே கிடையாது, சீமான் வேணா சொல்லுவாரு நான் இலவசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வேணா துணிச்சல சொல்லுவாரு. விஜய் வந்து நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறது இல்ல, ஏன்னா சாத்தியப்படுத்த முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நான் வந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன், நான் தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், தாலிக்கு தங்கத்தோட சேர்த்து ஒரு பட்டுப்படை சேர்த்து கொடுப்பேன். இது புரியல, எப்படி இன்னைக்கு 1 கிராம் தங்கம் என்ன விலைக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல. எடப்பாடியோட ஆட்சி காலம் வரும்பொழுது இப்போ ஒரு 1.25 லட்சம் ரூபாய் போயிருச்சுன்னா அதை எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல. இவங்க எல்லாருமே என்னன்னா வாக்குறுதிகளை நம்பி மக்கள் பெரிதாக வாக்களிப்பார்கள் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அதுல அந்த பெரிய தாக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பல. சோ அது ஒரு ஓரளவு தான் தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த வீடு கட்டும் திட்டம் பறித்து பார்க்கணும்னா நீங்க ஏற்கனவே இப்போ சார் கூட வீட்டு வசதி வாரியம், நீங்க வீட்டு வசதி வாரியம் மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிசை மாற்று வாரியமாக இருந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக வீடுகள் ஏற்கனவே இருக்கு. நீங்க அது வந்து கூவம் ஓரம் இருக்கிற, அடையார் ஓரம் இருக்கிற, இன்னும் சொல்ல போனா பொருளாதார நீங்கள் வீடுகளே இல்லாதவர்களுக்கும் அவங்க போய் அப்ளிகேஷன் போடுறாங்க. அவங்களுக்கு வீடுகளே ஏற்கனவே இல்லைங்கிறது என்ஷூர் பண்ணி சில நேரங்கள்ல
சில நேரங்கள் எல்லா நேரங்கள்லயும் தமிழ்ல வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்களுக்கு சில வீடுகள்லாம் காமிக்கிறாங்க. நீங்க பயனாளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு தொகை கட்டணும். ஒரு 10% தொகை கட்டணும், 20% அது திட்ட பணியை பொறுத்து 10% 20% கட்டணும், மீதி 80% நாங்க கட்டுறோம், நீங்க உங்களுக்கு நாங்க இஎம்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப இதுல நீங்க மோஸ்ட்லி பயனடைபவர்களாக யார் இருக்கிறார்கள், இல்ல இந்த மாதிரியான செக்டார்ல யார் இருக்காங்கன்னா ஏற்கனவே பட்டியலின மக்கள் தான் இருக்கிறாங்க. அது திருமணமான பட்டியலின மக்கள்ங்கிற கிடையாது. இன்னைக்கு சென்னை போன்ற பகுதிகளில் இல்ல குறிப்பாக இந்த நதிக்கரை ஓரமாக வசிப்பவர்கள், இல்ல புறம்போக்கு இடத்தை வசிப்பவர்கள் மோஸ்ட்லி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நீங்க தலித் மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கின்றோம். அவர்களுக்கான மாற்று வீடுகள் திட்டம் தான் இது ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இதை கூட ஃபுல்ஃபில் பண்றதுல இன்னும் பெரிய தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க இந்த குடிசைகளே இல்லாத மாநிலமான உருவாக்கம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்றதா. கலைஞர் சொல்லியிருப்பாரு, ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அதை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு இடங்களாக இதை வாங்கி கொடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் சாத்தியம் எப்படி சாத்தியப்படுங்கிறது தெரியல. இன்னைக்கு ஒரு இடத்த வாங்குறது, அந்த இடத்த பட்டா போட்டு அவங்க பேர்ல கொடுக்கறது, இன்னைக்கு பல நகரங்கள்ல இது அடுக்குமாடி குடியிருப்புகளா போயிடலாம். அவங்களுக்கு அப்பதான் சிக்கல் இல்ல. நம்ம அந்த வீட்டை மட்டுமே கொடுத்துடலாம், அது கூட சேல் டீடு கூட கொடுக்காம இப்போக்கி நம்ம அக்ரிமெண்ட் மட்டும் போட்டா போதுன்னு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் தெரியாதவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் 4 வருஷம் இருந்திருக்காரு. அவர் வீட்டு வசதி வாரியம்னா என்ன, குடிசை மாட்டு வரணும் தெரிஞ்சிருக்கும். தொகுப்பு வீடுகள் சொல்றீங்களா, இருக்கு. நீங்க ஜெயலலிதா வீடுகள், கலைஞர் வீடுகள் மாதிரி இப்ப புதுசா அந்த மாதிரியான வீடுகள் வேணா கொடுக்கலன்னு சொல்லி தவிர நான் இடம் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமில்லாத விஷயம் தான். அந்த மக்களை அந்த நேரத்தில் கவர்வதற்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மட்டும் தான் நான் பார்க்கிறேன். ஆதித்தன் சார், இப்போ இந்த மாதிரியான வாக்குறுதி அப்படின்னா வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பிற பிரிவினர் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அப்பவும் வாக்குகள் அப்படின்றது பாதிக்க தானே படும் அதிமுகவுக்கு. இப்ப அதிமுக இந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால இல்ல, வறுமை கோட்டில் பிற பகுதி மக்களுக்கு மற்ற ஏற்கனவே உள்ள வீடு கட்டு திட்டங்கள் இருக்கு. புறமோறதுடைய திட்டம், கலைஞர் கனவு எல்லாம், பசுமை எல்லாம் இருக்குது. அதனால அதுல அப்ளை பண்ணாங்கன்னா கட்டாயம், அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துல இந்த மாவட்டம் இவ்வளவு வீடுன்னு ஒதுக்குறாங்க, அந்த கலெக்டர் அந்தந்த ஏரியாவுக்குன்னு இவ்வளவு வீடு கட்டலாம்னு சொல்லி அப்ளை பண்ணி அதை கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பெரிய இதுல மக்களுக்கு அந்தந்த பிற்பட்ட நலத்துறை மானியம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதாவது இது அவங்க யாரும் கவலைப்பட போறது இல்லை, இவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கலைங்கிறதுக்காக. ஆனா அரசை நடத்துறவங்களுக்கு ஒன் டைம் இலவசம்னா இப்போ டிவி கொடுத்தாங்க ஒன் டைம், மிக்சி கொடுத்தாங்க ஒன் டைம். ஆனா இந்த 1000 கொடுக்கறது நீண்ட கால நிரந்தர திட்டம் மாதிரி போயிட்டே இருக்கும். யாராலையுமே நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமா, யாராலுமே நிறுத்த முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல போக்குவரத்து கழகங்கள்லாம் பேர் வச்சாங்க, உடனே அதனாலேயே கலவரம் வந்து சொல்லி டக்குன்னு மாவட்ட பேர் எல்லாத்தையும் ஒரே நாள் நீக்கினாங்க. அந்த மாதிரி சில ஏதாவது எக்ஸப்ஷன் கேஸ்ல நிற்க முடியல. பணப்பலன் கொடுக்குற திட்டத்தை, நேரடியா பணப்பலன் கொடுக்குற திட்டங்களை நிறுத்துறது கஷ்டம். ஏன்னா நம்ம 5 ஆண்டுக்கு ஒருக்கா தேர்தல் வந்துடுது, இடையில உள்ளாட்சி தேர்தல் வருது, இதெல்லாம் அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அரசியல்வாதிகள். அதெல்லாம் பண்ணும்போது கட்டாயம் இது வேற வழி இல்லாம கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆகுனா, மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்ம நிதி ஒதுக்குறது குறையும். மற்ற பொதுத்துறை அரசு தரப்புல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாவே பாருங்க, பொதுத்துறை சார்புல அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை தொடங்குறது குறைஞ்சிட்ட போய் 0% வந்துட்டு. எல்லாமே வெளிநாட்டு முதலீடு. அதுவும் தமிழ்நாட்டு முதலீடு கூட கிடையாது, வெளிநாட்டு முதலீடு. அவன் பணத்தை போடுறான், நடத்தா, நம்ம வேலை செஞ்சு கொடுக்கும். அப்படிதான் இருக்கு. நம்ம அரசாங்கம் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இப்ப இவ்வளவு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இருக்கு, சில டிஎன்பி அந்த மாதிரி அது சில ஆலைகள், இபி மின்சார உற்பத்தி, இந்த மாதிரி பல இடங்கள்ல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அவையெல்லாம் புதுசா எத்தனை நிறுவனம் தொடங்கிற ஒண்ணுமே கிடையாது. இப்பெல்லாம் அந்த இதே மாறி போச்சு. அந்த மாதிரி இதுக்கு இப்ப பணம் ஒதுக்குறது பழையபடி யாராவது கடன் வாங்கணும், உலக வங்கி கடன் வாங்கி கட்டி அப்படிதான் பண்ணணும். அந்த மாதிரி நிலைமை தான் நம்மகிட்ட இருக்க வேண்டிய. நிரந்தரமா இந்த மாதிரி பணப்பணம் கொடுக்கும் திட்டங்களை வச்சாச்சுன்னா பின்னால நிதி சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்புறம் கடன் அப்படி போயிட்டே இருக்கும். கடன் வாங்குவோம், வட்டி போடுவோம், வரி விதி. இப்போ நீங்க 100 கோடிக்கு திட்டம் போட்டா அடுத்த 100 கோடி வரி விதிச்சு தான் பண்ணணும். ஏன்னா இப்பவுமே நமக்கு பாருங்க ஒரு மென்டாலிட்டி நம்ம அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. ஒரு வருஷம் நிதி ஒவ்வொரு இதுலயும் 6% கூட்டுவோம், நகராட்சியில இதுல வரியை கூட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. கேட்டா மத்திய அரசு முடியும், அந்த முடியும் ஏதாவது சொல்லி வரியை மக்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட உள்ள பணப்பழக்கமும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். டிஜிட்டல் எக்கானமில நம்ம என்ன சொல்றோம் அவங்க தெரிஞ்சு போகுது. அதனால அதை வச்சுதான் திட்டம் போடுறாங்க. அதனால அப்படி ஒரு சுழற்சி முறையில மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. அதனால நம்ம யாரு அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு அப்பெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இடஒதுக்கீடு ஒரு எடப்பாடி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கெல்லாம் கொடுக்கும் போதுதான் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் ஓபிஎஸ் சொன்னாரு, தென் மாவட்டத்தில் அந்த முதுகுலத்தர் மக்கள் மத்தியில
அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு, அதனால தான் தோத்து போனது. அந்த மாதிரி பிரச்சனை வேணா வரலாம் ஒழிய இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதே நேரத்துல வருவாய் இனங்களை பெருக்குவதற்கு எந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம தேர்தல் அறிக்கையும் சரி, அவங்க கொடுக்கிற வாக்கு அந்த மாரி ஒரு இதுலயே எந்த கட்சியுமே போறத நம்ம பார்க்கலையே. ஏன் எப்படி சமாளிக்கலாம்னு இவங்க ஐடியா பண்றதா நினைக்கிறீங்க? ரூபாய் எல்லாம் பெருக்கிறதுனா என்ன செய்யணும்? ஒன்று வரி விதிக்கணும், கட்டணங்களை கூட்டணும். ஈபி கட்டணம், பால்கள் எல்லாம் கூட்டுவாங்க. வரி விதிப்பு வந்து இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அங்கே போயாச்சு. அவங்க அழகா வசூல் பண்ணி பாதி பாதியாக கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பிரச்சனையே அவங்களுக்கு இல்லை. அந்த பணம் வந்துடுது, அதை வச்சு இவங்க சரி பண்ணிக்கிறாங்க. வருவாய் பெருக்கு நாங்களாம் வரி விதிப்போம்னு சொல்லி யாராவது ஓட்டு கேட்க முடியுமா? இந்த இதில் வருவாய் பெருக்கு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுமா? அது இல்ல, வரி விதிப்பு அல்லாமல் வேற எங்கேயுமே இல்லையா? வருமானம்ன்றது அரசுக்கு வர்றதுக்கான எந்த ஒரு இனங்களுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வருமானம் வந்து இப்போ மாநில அரசுக்கு வந்து இப்போ என்ன இதில் போடலாம்னா, மதுவில் போடலாம், அந்த மாதிரி தங்கம், அந்த மாதிரி 1-2 ஐட்டம் தான் வச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் அவங்க வரி போட்டு இவ்வளோ வருமானத்தை பெருக்கும். மக்கள் அதே கேட்குறாங்களா? நீ இவ்வளோ சொல்றிய, உனக்கு வந்து இவ்வளோ வருமானத்துக்கு நீ என்ன பண்ணுவ, அதெல்லாம் சொல்றது கேட்கவே இல்லை. தேர்தலுக்கு இவர் கொடுக்குற சொல்றாரா, சரி அதை வச்சு ஓட்டு போட்டோம். அந்த மாதிரி யாரு ஒரு பொருளாதார விவாதம் நடத்தி இந்த அறிக்கையெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையை வச்சுக்கிட்டு பொருளாதார ரீதியாக நிபுணர்களாக வச்சு இதெல்லாம் செல்லுமா, சாத்தியமா அப்படிலாம் சொல்றாங்களா? முடியல. அப்படி கொடுத்தா கூட இவங்க நாங்கள் அனுப்புவோம் சொல்லிட்டு வருஷ கடைசியில் 5 வருஷத்துக்கு முன்னால் வந்து டக்குன்னு ஒரு 1000 ரூபா கொடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைவேற்ற நிலைமைகள் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சி கொடுத்து 533 நினைக்கிறேன், 5 அவ்வளோத்தையும் நிறைவேற்றாங்கன்னா இல்லை. ஆனால் மேஜரா பணப்பலங்கள் தர திட்டங்களாக கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. அப்போ மக்கள் அதை மட்டும் தான் நம்பிட்டு இருக்க. மற்றெல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கிறதே மக்களுக்கு மறந்து போகுது. அடுத்தோட நீங்க வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பாரு, ஒரு அரசியல்வாதி வந்து நான் சொல்றேன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும், சம்மதிக்க வைப்பான். அப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்து செய்யலைன்னா அதையும் மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவான். அவன் தான் அரசியல்வாதி. அதுதான் நம்ம அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியில மதுவிலக்கு இது பண்ணாரு, பிறகு தாய்மார்களுக்காக திருப்பி மதுவிலக்கு கொண்டு வந்தார். ரெண்டையும் மக்கள் ஏற்றுக்கிறதான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இதுவும். சரி. ஜெகதீஷ் சார், இப்போ வந்து மக்கள் வந்து நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, ஒரு வந்து அறிக்கையை பார்த்து ஒன்றும் பெருசா வந்து வாக்களிக்கிற மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு கட்சியும் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே போறது அப்படிங்கிறது எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட்லயாவது மக்களுக்கு வந்து இந்த கேள்வி எழுமா? இது இப்படி கொடுக்குறாங்களே, இப்படி செய்யறையே, இது இவ்வளவு செலவாகுமே, எங்கிருந்து கொண்டு வருவாங்க, இப்படி எந்த ஒரு இடத்துக்கு இது போகுமா? என்ன டைரக்ஷனை நோக்கி இது போயிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? இல்லங்க, நிச்சயமா அந்த கேள்வி இல்லாமல்லாம் இல்ல. இப்போ நீங்க 1000 ரூபாய் வாங்குற இல்ல இந்த பணப்பலன்களை அறிவிக்கின்ற பெறுகின்ற மக்கள் பயனாளர்களே இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ரேஷன் கடையில நின்று இப்போ 3000 ரூபாய் எல்லாரும் வாங்க தான் போறாங்க. எத்தனை ரேஷன் கடைக்கு கார்டு கொடுத்தாலும் வாங்க தான் போறாங்க. ஆனா அவங்களே வந்து பேப்பர்ல பாருங்கப்பா, கடன் அதிகமாயிருச்சா, நிதிச்சுமை அதிகமா இருக்கா அப்படிங்கறது பேசதான் போறாங்க. அதெல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு இது ஓகே, இது நமக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு அவங்களோட மைண்ட்ல என்ன கேட்டீங்கன்னா, பொதுவா இப்ப ஆயிடுச்சு, அது உண்மை கூட. அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிக்கிற பணத்தை நம்ம கொடுக்குறோம், எடுத்து கொடுக்குறாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை? ஏன்னா இந்த தேர்தலுக்கு வாங்குகின்ற பணமாக இருக்கலாம், இல்ல இந்த 1000 ரூபாயா இருக்கலாம், இந்த 3000 ரூபாய் இருக்கலாம். அது அப்படியே ஒரு பார்வையும் மக்களுக்கு இருக்கின்றது. ஆனா அல்டிமேட்டா நமக்கு ஒரு பணம் கிடைக்குதா, அவ்வளவுதான். நமக்கு அதை பத்தி எல்லாம் பெரிய வீரியமான சிந்தனை எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பார்க்கின்றேன். எங்க போய் சிக்கலாக முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, நீங்க வந்து இப்போ நிறைய பொருளாதார ரீதியாக நீங்க வந்து நாடுகள் படுகின்ற கஷ்டத்தை சில நேரங்களில் பார்க்கின்றோம். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம பென்ஷன் ஏத்திட்டாங்களா, ஏத்துற உடனே அன்னைக்கு சாயந்தரம் வந்து செய்தி என்ன, இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் மறுபடியும் அதிகமா குடிக்கணும், மதிப்பீடுகளை நம்பி இந்த விஷயத்தை பாருங்க பண்ணிருக்காங்க, நீங்க மதிப்பீடுகள் தான் எப்படியாவது காப்பாத்தி ஒண்ணு இந்த அரசாங்கத்தை அப்படிங்கிற மாதிரிதான் போகுது. அப்போ நீங்க என்ன, எங்களுக்கான வரி வருவாய்ங்கிறது வேற இதுல இருக்கு. புதுசு புதுசா இப்ப பிராண்டு கொண்டு வருவாங்க. ஏன்னா டாஸ்மாக் கடைகளை ஏதாவது ஜாஸ்தி பண்ணலாம், எலைட்ல வந்து புதிய புதிய பிராண்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரலாம், அதை கொண்டு வரலாம். அதுலதான் இருக்கு. நீங்க பொருளாதாரத்தை நீங்க உயர்த்துவதற்கு வேறு வழிகள் இல்லையா? வழிகள் இருக்கிற தேர்தல் அறிக்கையில் இவங்க தான் எழுதுனாங்க. நாங்கள் நலிவடைந்து இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை உயர்த்துவதற்கு ஒரு குழு அமைத்து 3 மாதத்தில் அந்த குழு படித்து அந்த நஷ்டத்தை எல்லாம் சரி செய்து லாபமாக மாற்றுவோம். நாங்க 5வது வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டனால உண்மையிலே அந்த குழு அமைக்கப்பட்டதா, நான் வந்து இதை கிண்டல்லாம் பண்ண, உண்மையிலே அந்த குழு அமைக்கப்பட்டதாங்கிற தெரியல. நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டது. அப்ப அந்த ஒருவேளை அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தால் அது பொருளாதாரத்தை நீங்கள் வந்து மீட்டெடுப்பதற்கு, பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்க பொருளாதார சிக்கல்களை களைவதற்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல நேரங்களில் பல அறிஞர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மணல்ல செகண்ட் சேல்ஸ் பண்றதுல பெரிய நமக்கு நஷ்டம் வருது, நீங்க நிறைய வளங்கள் இருக்கு, அந்த வளங்கள்லாம் கேரளா கடத்தப்படுகிறது, இல்ல வந்து அது அரசியல் காரணங்கள் கடத்தப்படுகிறது, அதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர அதுல நீங்க லாபம் கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து கடும் நஷ்டத்தில் இருக்கிற மின்வாரியம் ஒரு காலத்தில் லாபம் ஈட்டிய துறைன்னு சொல்லி சொல்றாங்க.
போக்குவரத்து துறை ஒரு காலத்தில் லாபம் ஈட்டிய துறையாகத்தான் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதற்கெல்லாம் யார் காரணம்? நீங்க வந்து வேணா இதே செக்டார்ல பிரைவேட் பஸ்ஸஸால சம்பாதிக்க முடியுது, லாபமாக இருக்க முடியுது, நல்லா பாக்குறோம். நீங்க அப்படி இருக்கும் பொழுது, ஆனா நீங்க வந்து சேவைத்துறை சொல்லி எவ்வளவு காலம் இதை நம்ம காலி பண்ணிட்டே இருப்போம், போக்குவரத்து துறை காலி பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளுமே போய் பேங்க்ல கடன் வாங்கிட்டு தான் போக்குவரத்து துறை செயல்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் வரும் கலெக்ஷன் கொண்டு வந்து ஒரு பேங்க்ல கொடுப்பாங்க, இன்னொரு பேங்க்ல கடன் வாங்குவாங்க, அதை சமாளிப்பாங்க, மறுபடியும் அடுத்த நாள் அந்த பேங்க்ல கடன் வாங்குவாங்க. இப்படிதான் போக்குவரத்து துறை பலவனும் முதற்கொண்டு அடமானத்துல இருக்குங்கிற சொல்றாங்க, செய்திகள் வருது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நீங்க இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? நிச்சயமாக செயல்படுத்த முடியும். நமக்கு அதான் சொல்றேன் இல்லையா, முதல்லயே அந்த விழிப்பவர் இருக்கா, உண்மையிலேயே இதை நோக்கிதான் நம்ம போகணும், இதற்கான ஒரு திட்டம் திட்டணும் அப்படிங்கறதுல நம்ம ஆர்வம் இருக்கா? அதெல்லாம் வேணாங்க, நம்ம 5 வருஷத்துக்கு வந்து மக்களுக்கு காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல ஆர்வம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல ஆர்வம் இருக்கின்றது. மக்களும் அதற்கு ஏற்ற மாதிரி பல கேள்விகளை, நீங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் அதை கேள்வி கேட்கிறாங்களே தவிர, பிரச்சனை இல்லாத சமயத்தில் நமக்கு வர்ற பலன்களை நம்ம அனுபவிச்சுக்கோங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் அது இருக்கிறாங்க. இது இப்ப எல்லாருமே கேட்கணும் இல்லையா, 3000 கொடுக்குறீங்க, 3000 எங்கிறது காசு இருக்கு, நீங்களே சொல்றீங்க காசு இல்லங்கிறீங்க, அப்ப எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? மக்கள் கேள்வி கேட்க போறது இல்லையா? மக்கள் சரி ஓகே காசு வருதா வாங்கிக்குவோம், நம்ம ஓட்டு போறோம்னா ஓட்டு போட்டுருவோம், இவங்க தான் காசு கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இப்ப பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமா இருக்கீங்க, காசு கொடுக்காதீங்க, ஏன் 3000 கொடுக்குறீங்க, 5000 கொடுங்க, 5000 தான் நீங்க கொடுக்கணும், அவரும் அப்படிதான் கேள்வி எழுப்புறாரு. எல்லாருமே அந்த மாதிரியான கேள்விகளை தான் எழுப்புறாங்களே தவிர, பொருளாதாரம் முக்கியம், பொருளாதாரத்தை நம்ம ரொம்ப மோசமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கும், வட்டி அதிகமா கட்டுறோம், அந்த பார்வையெல்லாம் இல்ல. அப்படி கடைசியா என்ன சொல்லிடுறாங்க, ஜிஎஸ்டிபிக்குள்ளதாங்க இருக்கு, கடனுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கிறாங்க. நம்ம கவலைப்படாம யார் கவலைப்படுறது எனக்கு தெரியல. இது என்ன அமெரிக்காரர்களுக்காக கவலைப்படுவாங்க, நம்ம தான் கவலைப்படணும், நம்ம மேல கடன் இருக்கு, நம்ம தான் கவலைப்படணும். இங்க பொருளாதார அறிஞர்களால வேற மாதிரி மாறி நிக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, கடைசியாக வந்து ஆதித்தன் சார், என்னதான் ஆப்ஷனும் இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கும் வேற ஆப்ஷன் இல்லைல்ல. எல்லாரும் வந்து வாக்குறுதியை கொடுத்தாதான் வந்து வாக்குகளை கவர முடியும் அப்படின்னு பொழுது அவங்களும் கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலையில தானே இருக்காங்க. இல்ல அதாவது இந்த போட்டி போட்டு ஒருத்தர் வந்து போட்டி அரசியல் பண்ணி வரும்போது வேற வழியில கொடுத்து ஆகணும். ஆனா இவங்க வருவாயா நீங்க உயர்த்துனா, நீங்க அவர் சொன்ன மாதிரி மணல், கனிமம், இந்த மாதிரி கல்குவாரி, இதுலெல்லாம் ஒரு குறைகள்லாம் பண்ணுனா கட்டாயம் நமக்கு வந்து வருவாய் அதிகரிக்கும். சாராயத்தை விட்டுட்டு கூட மதுவை நிப்பாட்டிட்டு கூட இதெல்லாம் அதிகரிக்கலாம். அந்த இதை வந்து இவங்க யாரும் அதை பத்தில இப்போ எலெக்ஷன்ல பேசவே மாட்டாங்க. அதனால ஒருத்தர் பணப்பலன் அவர் 1000 தான் 3000 தருவான மக்கள்கிட்டே அந்த பேச்சு வந்துட்டு, இவர் 3000 கொடுத்துட்டாரு, இவன் 1000 எடப்பாடி பாருங்க 3000 அறிவிக்க போற, 4000 மாசம் 2000 அறிவிப்பாரு, 3000 பேசுறாங்க. இப்படி மக்களையே வந்து கரப்ட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம தொடர்ந்து கொடுத்து மக்கள்கிட்ட உள்ள விழிப்புணர்வு வந்தாதான் இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அதாவது நம்மகிட்டே பணத்தை வாங்கி நம்மகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாதான் அது நிற்கும் ஒழிய, இந்த மாதிரி 2 சைடு பேர் மாற்றி போய் நம்ம அதை கேட்டு அதுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்றாலும் முடிவு நிலைமை தான். மிக்க நன்றி உங்களுடைய இருவருடைய கருத்துக்களுக்கும்.